السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن نشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் அல்லது ஹைபர் போரிலே கலந்து கொண்ட போது நபியிடத்திலே ஒரு மனிதரை குறித்து பெரிதாக பேசப்பட்டது. நிச்சயமாக அவர் சொர்க்கவாசிதான் என்று சஹாபாக்கள் நபியிடத்திலே சொன்னார்கள். காரணம், அவருடைய அர்ப்பணிப்பான அந்த நிகழ்வு, கடுமையான ஈடுபாடு, போர்க்களத்திலே அவர் சுழன்று சுழன்று எதிரிகளை பந்தாடிய அந்த காட்சி சஹாபாக்களை அப்படி சொல்ல வைத்தது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் நரகவாசி என்று சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் அவர் அவ்வளவு தூரம் இஸ்லாத்தை ஓங்கச் செய்வதற்காக, கலிமாவை ஓங்கச் செய்வதற்காக, சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக இவ்வாறு கடுமையாக போராடுகிறார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவரை நரகவாசி என்று கூறுகிறார்கள் என்று நபியின் வார்த்தையிலேயே சந்தேகம் கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு சஹாபாக்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். போர் முடிகிறது, அவர் இறந்து விட்டார் என்கிற தகவல் வருகிறது. அதற்கு பிறகு தீர விசாரிக்கிற போது இல்லை, அவருக்கு கடும் காயம் ஏற்பட்டது. இரவிலே அந்த காயத்தினுடைய வேதனை தாங்க முடியாமல் ஈட்டியை நட்டி வைத்து அதிலே விழுந்து மாய்த்து கொண்டார், தன்னைத்தானே அழித்து கொண்டார் என்கிற செய்தி கிடைக்கிறது. இஸ்லாத்தின் பார்வையிலே தற்கொலை என்பது நரகத்திற்குரிய காரணம், சொர்க்கவாசிகளுடைய வேலை அல்ல. தன்னைத்தானே மாய்த்து கொண்டால் அவர்கள் செல்லுமிடம் நரகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதன் கத்தியால் குத்தி இறந்து போனால் நரகத்திலே அந்த கத்தி அவனுக்கு திரும்ப திரும்ப வேதனை கொடுக்கும். அந்த கத்தியால் குத்தி கொண்டே இருப்பான் கடைசி வரைக்கும். விஷமறிந்து செத்தால் அந்த விஷத்தை குடித்து கொண்டே இருப்பான். மலைமுகட்டிலிருந்து வீழ்ந்து தன்னை மாய்த்து கொண்டால் அதுபோல ஒரு நிகழ்வு நரகத்திலே நடக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே வெளிப்படையாக தெரிகிற எந்த காரியத்தை முன்னிட்டும் யாரையும் சொர்க்கவாசி என்றோ நரகவாசி என்றோ தீர்மானிப்பதற்கான அதிகாரம் நமக்கு தரப்படவில்லை. அது நமக்கு தேவையும் இல்லாதது. கடைசி முடிவு என்னவோ அது குறித்துத்தான் மார்க்கத்தில் கருத்து சொல்லப்படும், மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் அவ்வளவு தூரம் போராடி ஜெயிச்சிருந்தாலும், அவர் இந்த தீனுக்காக வேண்டி களப்பணி ஆற்றியிருந்தாலும், போர்க்களத்தில் மிக தீரமாக போரிட்டிருந்தாலும் கூட கடைசியில் தன்னை மாய்த்து கொண்டது என்பது இறைவனுக்கு பிடிக்காத செயல். எவ்வளவுதான் வேதனைகள் இருந்தாலும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எதிர்பார்க்கிறான். ஒரு ஆன்மா பொறுத்து கொள்ள முடியாத அளவிற்கு சோதிக்கப்படுவதில்லை என்பது அடிப்படை நியதி. ஒரு கட்டத்திற்கு மேலே அல்லாஹுடைய உதவி வந்துவிடும். பெரும்பாலும் இறைவனுடைய உதவி என்பது கடைசி நேரத்தில் தான், கடைசி நிமிட துளிகளில் தான் கிடைக்கும். ஓசனா முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி அற்புதமான ஒரு கவிதையை பாடுவார்கள். யா காரத்தல்லாஹ், அல்லாவின் உதவியே எப்போது வருவாய் என்பது போல ஒரு கவிதையை பாடுவார்கள். அல்லாஹ்வுடைய உதவி என்பது கடைசி நேரத்திலே வரும். எனவே கடைசி நேரம் வரைக்கும் போராடுவது, காத்திருப்பது, பொறுமை கொள்வது என்பது இறை நம்பிக்கையாளருடைய கடமை. ஆனால் அந்த கடமையை அவர் செய்ய தவறிவிட்டார். போராடியது என்னவோ உண்மைதான், அவர் வீரதீரமாக பணியாற்றியது என்னவோ உண்மைதான். ஆனாலும் அந்த வேதனையை தாங்க முடியாமல் எடுத்த கடைசி முடிவு இருக்கிறதே, அது அவரை நரகத்திற்கு சொந்தக்காரராக மாற்றிவிட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த பொழுதில் முஸ்லீமாக வாழ்வது எவ்வளவு முக்கியமோ அதுபோல கடைசி தருணங்களிலும் முஸ்லீமாக இருப்பது அவ்வளவு முக்கியம். கடைசி தருணம் என்பது மிக முக்கியமானது. ஒரு மனிதன் அவனுக்கும் சொர்க்கத்திற்கும் இன்னும் ஒரு முழம்தான் இருக்கிறது என்கிற அளவிற்கு நல்லறங்களால்
தன்னுடைய வாழ்க்கையை நிரப்பியிருப்பான். ஆனால் கடைசி நேரத்திலே ஒரு நரகத்திற்குரிய காரியத்தை செய்து நரகவாசியாக மாறிவிடுவான். இன்னொரு மனிதன் அவனுக்கும் நரகத்திற்கும் இடையிலே இன்னும் ஒரு முழம்தான் பாக்கி இருக்கிறது என்கிற அளவிற்கு அவனுடைய மொத்த செயல்களும் நரகத்திற்கு சொந்தமாக இருக்கும். கடைசியிலே மனம் திருந்தி மனம் வருந்தி சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்க்கிற ஒரு அமலை செய்து அதன் வழியாக சொர்க்கம் சேர்ந்து விடுவான். அப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்கள். எனவே கடைசி நேரம் மிக முக்கியமானது ஒன்று. இரண்டாவது, யாரையும் வெளித்தோற்றத்தை வைத்து நாம் முடிவெடுக்கக்கூடாது என்கிற செய்தி. இதுபோன்ற படிப்பினைகளை இந்த நபிமொழி நமக்கு தருகிறது, இந்த நிகழ்வு நமக்கு தருகிறது. எனவே நாம் பிறரை மதிப்பீடு செய்வதற்கு முன்னாலே நம்மை நாம் மதிப்பீடு செய்வோம். நாம் இறுதி வரைக்கும் ஈமானோடு இருப்பதற்காக முயற்சிப்போம். ஆண்டவனிடத்தில் கேட்டு பெறுவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.